Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு டிஃபரண்டான முறையில் குருமா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா 3 பச்சை மிளகாய், 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு முழு பூண்டு இது எல்லாமே ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா அரைச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம தாளிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல 50 ml அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த எண்ணெயில கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா வெடிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமா கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இத நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஹை ஃப்ளேம்ல வெங்காயம் 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிறேன். கூடவே இந்த குருமா குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிறேன். அப்பதான் தக்காளியும் சீக்கிரமா நல்லா வதங்கும். இப்போ இத நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா தக்காளி ஓரளவுக்கு வதங்கி இருக்கு. இந்த டைம்ல நம்ம அரைச்சு வச்ச இஞ்சி பூண்டு பச்சை மிளகாயோட விழுதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதோட பச்சை வாடை போகுற வரைக்கும் இது நல்லா வதங்கட்டும். இப்போ பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. பச்சை வாடையும் போயிடுச்சு. அடுத்து இதோட 3 கத்திரிக்காய், 2 உருளைக்கிழங்கு, 2 நூக்கல், 1 முருங்கைக்காய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இது வந்து 1 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்ல நல்லா வதங்கட்டும். இப்போ வதங்கிடுச்சு. அடுத்து இதோட வீட்ல அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லாட்டி 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 600 ml அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நல்லா கலந்து விட்டாச்சு. ஹை ஃப்ளேம்ல இது கொதிக்கட்டும். இப்போ பாத்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த டைம்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாம். இந்த டைம்ல நம்ம இந்த குருமாவுக்கான தேங்காய் அரைச்சுக்கலாம். 1 கப் அளவுக்கு தேங்காய், 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்து கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்க போறோம். பாருங்க இந்த அளவுக்கு நல்லா மசிய அரைஞ்சிருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா குழம்பு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கொதிக்க வச்சாச்சு. இப்போ 5 நிமிஷம் சிம் ஃப்ளேம்ல வச்சு கொதிக்க வைக்கலாம். அப்பதான் நம்ம சேர்த்திருக்க காயெல்லாம் நல்லா வெந்து வரும். இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட காயும் நல்லா வெந்திருக்கு. இந்த டைம்ல அரைச்சு வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கொஞ்சமா மிக்ஸி ஜார்ல தண்ணி சேர்த்து அந்த தண்ணியும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குழம்பை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு சிம் ஃப்ளேம்ல 1 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாம். பொதுவா பாத்தீங்கன்னா குருமானாலே கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பட்டாணி இல்லாட்டி காலிஃப்ளவர் இந்த மாதிரி போட்டு தான் செய்வாங்க. அப்படிலாம் இல்லாம இந்த மாதிரியும் டிஃபரண்டாவும் செய்யலாம். இந்த குழம்போட சுவை பாத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா 1 நிமிஷம் சிம் ஃப்ளேம்ல வச்சு கொதிக்க வச்சாச்சு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த குருமா பாத்தீங்கன்னா சாதம், பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே செமையா இருக்கும். சூப்பரா ஆப்டாவும். கண்டிப்பா எல்லாரும் ஒன் டைம் இந்த மெத்தட்லயும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க and எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்து சேரும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கலாம். Thanks for watching friends.